ரீசெண்டாக துபாயில் நடந்த 24H சீரீஸோடைய கார் பந்தயத்தில் தல அஜித் அவர்களும் பங்கேற்றுட்டு இருந்தார். 2010க்கு அப்புறம் இப்போ தான் போயிட்டு கார் ரேசிங்கில் ஜாயினிங் ஆகியிருக்காரு. இதனாலவே கொஞ்சம் விடாமுயற்சி மூவியோடைய ப்ராசஸும் கம்மியாகி இருந்தது. பட் இப்போ விடாமுயற்சி மூவியும் தேட்டருக்கு வரப்போகுது. கரண்ட்டில் அவருடைய கார் ரேஸோடைய கனவையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காரு. இவர் 2010 ஃபஸ்ட் டைமாக MRF உடைய ரேசிங் தொடரில் கலந்துக்கிட்டு இருந்தார். மும்பை, சென்னை, டெல்லின்னு ஒரு சில இடங்கள்லாம் இந்த போட்டி நடந்தது. ஆனால் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் அவருக்கு நடக்கல. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட்டாக நிறைய நாடுகளில் போயிட்டு கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்தியாஸில் இருந்து போன ஒரு சில பேரில் தல அஜித்தும் ஒன்று. 2010 நடந்த MRF ஃபார்முலா 2ல் ஃபைனல் டச்சிங் வரைக்குமே தலை போனார் தான். பட் எந்த ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமும் இல்லை. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2010 ஃபார்முலா ரெனால்டு V6 கார் பந்தயத்திலையும் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 kg வெயிட்டை குறைச்சி மலேசியாவில் போயிட்டு கலந்துக்கிட்டு இருந்தார். பட் அதுலேயும் பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் இல்லை. கிட்டத்தட்ட 2010க்கு அப்புறம் இப்போ ஒரு 15 வருஷம் கம்ப்ளீட். இதுக்கப்புறம் இப்போ துபாயில் ரீசெண்டாக 24H சீரியஸில் கலந்துக்கிட்ட 3rd ப்ரைஸ் அடிச்சிருக்காரு. இது இந்தியா ஃபுல்லாமே ஒரு பிக்கான வைபை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த ரேஸோடைய பயிற்சியின் போது விடாமுயற்சி மூவியோட ஷூட்டிங் இருந்தது. அதனால தான் விடாமுயற்சி மூவியோட ஷூட்டிங்கை கொஞ்சம் டிலே ஆனதுன்னு கூட ஒரு சில சைட்லேருந்து அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். அஜித் ஃபஸ்ட் டைமாக கார் ரேஸில் கலந்துங்கன்னு பிளான் போட்டது 2002 3 தான். ஏன்னா அந்த டைமில் ஆசியா லெவலில் பெரிய கார் ரேஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. ஃபார்முலா மாறுதுன்னா இந்தியா லெவலில் ஒரு சாம்பியன் போட்டியை அறிவிச்சிருந்தாங்க. அதில் கூட இவருக்கு 4வது ப்ரைஸ் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் 2003 ஃபார்முலா BMW ஆசியா சாம்பியன் போட்டின்னு ஒன்று அறிவிச்சிருந்தாங்களே. இந்தியாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் போயிருந்தாங்க. அதில் தல அஜித்தும் ஒன்று. பட் அதில் பெருசாக எந்தவித ஒரு மாற்றமும் ஏற்படலை. இப்போ 2025 ஆரம்பத்திலே தல அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய மாசும் வைபும் கிரியேட் ஆகியிருக்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் இப்போ தான் இவர் இந்த 24H சீரியஸில் வின் பண்ணி ஒரு இன்டர்வியூவே கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு இவர் ரொம்ப சைலண்ட்டாகவே தான் இத்தனை வருஷமாக இருந்தார். ஆனால் இப்போ இந்தியா ஃபுல்லாமே இவருடைய பேர் தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்தளவுக்கு ஒரு வைப்பை ஏற்படுத்திட்டாரு. எல்லாருமே இப்போ வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் இருக்க சினிமா பிரபலங்களில் தொடங்கி அரசியல்வாதிகளில் இருந்த பெரிய பிஸ்னஸ்மேன் வரைக்குமே தல அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லைனாலும் 3rd இடத்துலையாவது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதுக்காக தான் இத்தனை வருஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் இவர் குட் பேட் அக்லி மூவியோடைய ஆடியோ லான்ச்சில் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. பட் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஒரு 2 years மூவி பண்ண போகிறதுன்ற மாதிரி எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யார் மூவி பண்ண போகிறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் கூட இன்னும் ரிலீஸ் ஆகலை. திரும்ப மங்காத்தை போல் வெங்கட் பிரபு ஒரு மூவியை பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. குட் பேட் அக்லிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆனதான் தெரியுமே. இப்போ தலையோடைய ஒரு மாசான வைப் டைம் போய்கிட்டு இருக்கா. இப்போ நம்மளும் தலை அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை போட்டுடுவோமே. அவருடைய விடாமுயற்சி குட் பேட் அக்லிக்கு ஒரு பிக் வெயிட்டிங் தலை. சீக்கிரமாக அவங்கள தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட.